பாருங்கள் நல்லா ஜலிச்சாச்சு. இந்த கப்பிலாம் நமக்கு வேண்டாம். கடாயை நம்ம முதல்ல ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். நான் அதுக்கு ஒரு கடாயை வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே பேக் பண்ண சால்ட் வச்சுருக்கேன், அதை போட்டுக்க போகிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட பேக் பண்ண சால்ட் இல்லைனாக்க புது சால்ட்டை போட்டுட்டு அதை வந்து நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கனாக்கா திருப்பி நம்ம கேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி தூக்கி நிறுத்த ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு மூடி போட்டு மூடிடலாம். இது வந்து கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ இது நல்லா ஜலிச்சாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பாலை குத்தி நம்ம ஒரு திக் பெட்டராக கரைச்சிக்கலாம். இப்போ வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் குத்திருக்கேன். இதை குத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாத மாவு, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாத கரைச்சிக்கலாம். இப்போ கரைச்சாச்சு. மாவு இந்த பதத்தில் இருக்கணும்.